Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அருக்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியை வழியும் முன்னருடே நின்னணைய ஆனந்தமாக வருகின்றோம். அருக்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியை வழியும் முன்னருடே நின்னணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, இதோ திருவருகை காலத்தினுடைய இறுதி நாளிலே இதோ இயேசுவினுடைய பிறப்பை இன்னும் சில மணி நேரங்களிலே கொண்டாடுவதற்காக தாய் திரு அவையோடு அக்களிப்போடு காத்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே நம் அனைவரையும் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் இயேசு பிறப்பிற்கான நாம் செய்கின்ற தயாரிப்புகளையும் இயேசு நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற தயாரிப்புகளையும் எண்ணி பார்ப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆடைகளும் ஆடம்பரங்களும் உணவும் அல்ல இயேசு எதிர்பார்க்கின்ற தன் பிறப்பிற்கான எதிர்பார்ப்பு. பகிர்தலும் அன்பு செய்வதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பதும் தான் மாபெரும் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கான சரியான தயாரிப்பு என்பதை நமக்கு உணர்த்துகின்ற இன்றைய வழிபாட்டு வாசகங்களை மனதில் வைத்து தியானிப்போம். அன்னை மரியாள் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும் சரி பெற்றெடுத்த பின்பும் சரி அவர் வார்த்தைகளை தன் மனதில் வைத்து தியானித்தார், தன் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுத்தார். இதோ இந்த இயேசு பிறப்பு நமக்கும் அதே அழைப்பை விடுக்கின்றது. தயாரிப்போம், அவர் வார்த்தைகளை தியானித்து கொண்டாடுவோம், அவர் வார்த்தைகளை வாழ்வாக்குவதன் வழியாக அதற்கான வரத்தை இத்திருப்பலியில் வேண்டுவோம். தூய மறைபொருளை தகுந்த வகையில் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோர் உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்பட அருள்தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். இயல் 7, இறை வார்த்தைகள் 1-5, 8-12, 16 வரை உள்ள இறை வார்த்தைகள். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கின்றேன். கடவுளின் பேழையே கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதித் தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்கள் அவர்களை ஒடுக்கப்பட்ட போது இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லையினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்களெல்லாம் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடும் துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றென்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 3-4. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பே. உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. விடி விண்மீனே, முடிவிலா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 67 முதல் 79 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்காரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவரது ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரிடமிருந்தும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவரது மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், தம்முடைய கால்களை அமைதியின் வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, இதோ இயேசுவினுடைய பிறப்பின் தயாரிப்பினுடைய உச்சத்தின் அதனுடைய எல்லையையே தொட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் பெரும்பான்மையான நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பங்கு ஆலயங்களிலும் மிகவும் விறுவிறுக்தியாக நண்பர்களும் இளைஞர்களும் வீட்டில் உள்ள அனைவரும் இயேசுவினுடைய குடிலை தயாரித்து கொண்டிருக்கின்ற நேரம் இந்த நேரம். இன்று இந்த தயாரிப்புகளை எல்லாம் எண்ணுகின்ற பொழுது, நான் ஒரு பங்கிலே பணியாற்றிய பொழுது, அந்த பங்கிலே வயது முதிர்ந்த ஒரு பெற்றோர், மிகவும் அழகான வீடு, எல்லா காரியங்களையும் எடுத்து செய்வதற்கான வேலையாட்கள், மிகவும் அழகான விலை மதிப்புமிக்க பொருட்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான குடில். அந்த குடிலுக்கு அருகிலே அந்த இல்லத்தினுடைய தலைவரும் வயது முதிர்ந்த தலைவரும் அவருடைய மனைவியும் தனிமையிலே அந்த குடிலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், இன்னும் சுருவங்கள் எல்லாம் வைக்கப்படவில்லை, என்ன அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நாளை முதல் இயேசு அங்கு வந்து விடுவார் என்று சொன்னவுடன் அப்பொழுதும் அவர்கள் முகத்திலே ஒரு மலர்ச்சி இல்லை, மனதிலே ஒரு மகிழ்ச்சி இல்லை, இதழிலே ஒரு புன்னகை இல்லை. என்னவென்று கேட்ட பொழுது அந்த வயது முதிர்ந்த குடும்ப தலைவர் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மைதான் ஃபாதர், நாளையிலிருந்து இயேசு வந்து விடுவார், இந்த குடில் அழகாகிவிடும். ஆனால் நான் பெற்று வளர்த்த என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக வெளிநாட்டிலேயே இருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் தொலைபேசியிலும் அலைபேசியிலே காட்சி படங்களிலும் தான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒழிய எங்கள் மத்தியில் இன்னும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்க்காதது மனதில் வருத்தமாகவே இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே,
இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நெருங்கி கொண்டிருக்கின்ற இன்னும் சில மணி நேரங்களில் இந்த இயேசுவினுடைய பிறப்பு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியாக இன்று மட்டுமல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வானதூதர் அறிவித்த அந்த மகிழ்ச்சி எல்லோரிடமும் வந்துவிட்டதா என்று கேட்டோமே என்றால் நமக்கே நன்றாக தெரியும், இல்லை என்பதுதான் பதில். நாம் விலை உயர்ந்த குடில் வைக்கிறோம், மிக மிக கண்ணை பறிக்கின்ற நட்சத்திரங்களை கட்டுகிறோம், வீடு முழுக்க தோரணம் கட்டுகிறோம், மின் விளக்குகளை தொங்க விடுகிறோம், அலங்கடிக்கிறோம், கேக்குகளை வெட்டுகிறோம், பார்ப்போருக்கு எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லுகிறோம். இந்த நவ யுகத்தின் அடையாளமாக விஞ்ஞான வறட்சியினால் அலைபேசி அத்தனையிலும் நம்முடைய ஸ்டேட்டஸ்களிலும் இயேசு பிறந்து விடுகிறார். ஆனால் பிறக்க வேண்டிய இடத்தில் பிறக்கிறாரா என்பதுதான் கேள்வி. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், தாவீது தன்னுடைய போர் காரியங்களை எல்லாம் முடித்து ஒரு அமைதி நிலைக்கு வருகிறார். அவன் நாத்தான் நிறைவாக்கினர் அழைத்து சொல்கிறான், எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நான் முடித்து விட்டேன், ஒரு அழகிய அரண்மனையும் கட்டிவிட்டேன், நான் ஆண்டவருக்கு ஒரு இல்லம் கட்ட வேண்டும், ஆண்டவருக்கு அழகான ஒரு இல்லத்தை அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னவுடன் நாத்தான் நிறைவாக்கினர் சொல்கிறார், தாவீது, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், அவரும் உன்னோடு இருக்கின்றவரின் விரும்பியதையெல்லாம் செய் என்று சொல்கிறார். உடனடியாக நாத்தானை அழைத்து ஆண்டவர் கூறுகிறார், அன்புக்குரியவர்களே, என் அன்பு மகன் தாவீதிடம் சொல்லுங்கள், அவன் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனாக இடையனாக இருந்த பொழுது அவனை அழைத்து இந்த இஸ்ரேல் இனங்களுக்கினுடைய தலைவனாக அரசனாக நான் அவனை அமர்த்தினேன். அவன் சென்ற இடங்களிலெல்லாம் அவன் செய்த எல்லா போர்களிலும் அவனுக்கு வெற்றி வாகையை நான் சூட்டினேன். அவன் எடுத்த எல்லா காரியங்களையும் நான் நிறைவு பெறச் செய்தேன். எனக்கு அவன் ஆலயம் கட்டப் போகிறானா என்று கேட்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்று இயேசுவோம் இதோ நாம் அழகழகாக அமைத்து கொண்டிருக்கிறோமே நம் இல்லத்தினுடைய குடில்கள், இதோ பிரம்மாண்டமாக நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோமே பங்கு ஆலயங்களிலே குடில்கள், இன்னும் நம்முடைய பார்க்கின்ற வணிக மையங்களிலெல்லாம் அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட, ஏன் திரையரங்குகளில் கூட இயேசுவின் பிறப்பை நாம் அழகாக ஜோடித்து கொண்டிருக்கின்றோமே. அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது? இயேசு பிறந்தது இந்த மாட மாளிகைகளிலா அல்லது கோட்டை கொத்தலங்களிலா? இல்லை அன்புக்குரியவர்களே, சாதாரண ஏழைகள், நலிந்தவர்கள், வாழ்விழந்தவர்கள், பொருளுக்காக அல்லாடுகிறவர்கள் மத்தியிலே, மாடுகள் உறங்குகின்ற மாட்டடை கொட்டிலில், தீவன தொட்டிலில் கன்னிமரியினுடைய சிசுவாக, சூசை முனியினுடைய பாலகனாக இயேசு பிறந்திருக்கிறார் என்றால் அவர் கூற விரும்புவது என்ன? தாவீதே, உன்னை இடையனாக இருந்த உன்னை அரசனாக மாற்றினேனே, நீ தொட்ட காரியங்களை எல்லாம் துலங்க செய்தேனே, இதோ நீ எனக்கு ஆலயம் கட்டுகிறாயா என்று கடவுள் கேட்பது போல, இதோ என்னை விட்டு நீங்கள் தொலைவில் இருக்கிறீர்கள், என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு வேறானதாக இருக்கின்றது, என்னுடைய விருப்பத்தை பற்றி நீங்கள் எல்லளவும் கவலைப்படுவதில்லை, ஆனால் எதற்கு இந்த ஏராளமான ஏற்பாடு என்கின்ற ஏளனமான கேள்வியை இயேசு பாலன் நம்மை பார்த்து கேட்பதை இந்த கிறிஸ்து பிறப்பிலாவது நாம் உணர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு விழா வாடிக்கையாக வந்து கொண்டேதான் இருக்கின்றது. எந்த அளவிற்கு அது நம்முடைய வாழ்வை மாற்றி இருக்கின்றது என்பதை இந்த சில மணி நேரங்களாவது நாம் யோசிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ வாரந்தோறும் இந்த திருவருகை காலம் முழுவதும் நாம் ஒவ்வொரு மெழுகுதிரியாக எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, அமைதி என்று ஏற்றி ஏற்றி இயேசு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அந்த திரிகள் இதோ இந்த பீடத்தில் எரிந்து கொண்டிருக்கலாம், நம் ஆலயங்களில் அது சுடர்விட்டு கொண்டிருக்கலாம். அந்த அன்பும், அந்த அமைதியும், அந்த எதிர்நோக்கும், அந்த நம்பிக்கையும் நம் இருள் இதயத்தில் இருக்கின்ற சுயநலம், பொறாமை, வயிற்றெரிச்சல், லஞ்ச லாவண்யம், பிறரை அடித்து சுருட்டி எடுக்கின்ற அந்த இருளை போக்குகின்ற சுடரொளிகளாக இவை இல்லை என்றால், அன்புக்குரியவர்களே, நீங்கள் எவ்வளவு சிரத்தை எடுத்து இயேசுவிற்கு குடில் செய்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு உயரத்திலே உங்கள் நட்சத்திரங்களை தொங்க விட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பொருட்செலவில் உங்கள் இல்லங்களையும் ஆலயங்களையும் அலங்கரித்து கொண்டாலும் சரி, அன்று எப்படி அவர்கள் எதிர்பார்த்த அரண்மனையிலும் அவர்கள் தேடிக்கொண்டிருந்த மாட மாளிகையிலும் இயேசு பிறக்காமல் சாதாரண ஒரு மாட்டடை குடிலில் பிறந்தாரோ, அதே போல நாம் எதிர்பார்க்காத இடத்தில் இயேசு பிறப்பதற்கு வாஞ்சியாக இருக்கிறார். இன்னும் நேரமாகவில்லை அன்புக்குரியவர்களே. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோமே சக்காரியாவினுடைய பாடல். இந்த பாடல் ஒன்றும் சாதாரண பாடல் இல்லை அன்புக்குரியவர்களே.
நம்முடைய திருச்சபை நம்முடைய அருட்தந்தையர்களிடமும் துறவரத்தாரிடமிருந்தும் எதிர்பார்க்கின்ற அந்த கட்டளை ஜெபம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குருவானவரும் குருத்துவ பயிற்சியிலே இருப்பவர்களும் அழைக்கப்பட்ட வாழ்வான அந்த அர்ப்பண வாழ்விலே ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொரு துறவரத்தாரும் ஜெபிக்கின்ற அந்த மாலை ஜெபத்திலே இந்த சக்கரியாவின் பாடலை நாம் முழுவதுமாக வாசிக்கின்றோம். இந்த சக்கரியாவின் பாடல் நமக்கு நாள்தோறும் வாசிக்க வேண்டுமென இந்த திருச்சபை கூறுவது எதற்காக? அதிலும் குறிப்பாக இதோ இந்த இயேசுவினுடைய பிறப்பினுடைய முதல் நாளாகிய இன்று இந்த டிசம்பர் 24ஆம் நாள் எதற்காக அதை நற்செய்தி பகுதியாக தாய் திருவை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால், திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்த அவரது தந்தை அந்த பாடலை கடவுள் முன்பாக பாடுகிறார். குழந்தாய், நீ இஸ்ரேலினுடைய ஒளியாக இருப்பாய், நீ அனைவருக்கும் அச்சமூட்டுகின்றவர்களுக்கெல்லாம் நீ நம்பிக்கையூட்டுபவனாக இருப்பாய், நீ ஒரு பெரிய இஸ்ரேல் இடத்தினுடைய தலைவனாக நீ வருவாய் என்று நம்பிக்கை செய்தியை கொடுக்கின்ற அந்த பகுதி இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம்தான் அன்புக்குரியவர்களே. நம்முடைய வாழ்வு இப்பொழுது எவ்வளவு இக்கட்டுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு உரியதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்வு எவ்வளவு தூரம் சங்கடங்களையும் சவால்களையும் சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, இதோ இந்த குழந்தையினுடைய வருகை, இந்த கன்னியினுடைய பாலன், இந்த சூசையினுடைய பாலகனாகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு பெரும் ஒளியை கொடுக்கின்ற, இருள் அனைத்தையும் அகற்றுகின்ற ஒரு மாபெரும் ஆற்றலாக, சோர்ந்து போனவர்களை தேற்றுபவராக, அயர்ந்து போனவர்களை ஆற்றுப்படுத்துபவராக, நம்பிக்கை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கை புத்துணர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராக அவர் வருவார் என்கின்ற அந்த அறிவிப்பு நமக்கும் தரப்படுகின்ற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக சொல்லுகிறேன், என்ன புத்தாடை உடுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் அன்பு இளமுள்ளங்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற இல்ல தலைவர்களே, எவ்வளவு அருமையான சுவை படைத்து விருந்தினர்களையும் குடும்பத்தாரையும் உபசரிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவிகளே, இதோ இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு விழா நடந்திருக்கவே கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டமிடலுடன் இதை செய்து கொண்டிருக்கின்ற ஆலய பணியாளர்களே, அருட்பணியாளர்களே, இதோ மீண்டுமாய் இதோ இன்றைய இந்த திருவழிபாட்டு வாசகத்தின் வழியாக இந்த திருவடுகை காலத்தினுடைய இறுதி நாளாகிய இன்று, நாளை முதல் கிறிஸ்து பிறப்பு காலம் துவங்க இருக்கின்ற இந்த இடைப்பட்ட வெளியிலே ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான். நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய மாட மாளிகையின் குடிலை அல்ல, நான் தேடி வந்தது விலை உயர்ந்த விண்மீன்களை அல்ல, நான் தேடி வந்தது ஞானிகளாகிய நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை அல்ல, ஏழைகளை தேடுகின்ற, எளியவர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்ற, நலிந்தவர்களோடு தங்களுக்கான வாழ்வு உண்டு என்று அவர்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தெரு ஓரங்களிலும் கேட்பாரற்று திரிபவர்களோடு தங்களால் முடிந்த மகிழ்ச்சியை உணவு வழியாகவும் உடைகள் வழியாகவும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற நல்ல உள்ளங்களையே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த மாட்டடை கொட்டிலில், தீவன தொட்டிலில், கன்னிமரியின் மடியில் பிறந்த அந்த பாலகன் இயேசு நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கேட்கை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, கேட்பதற்கு கூட குரல் எடுக்க முடியாமல் உங்கள் இல்ல வாயில்களிலே காத்து கொண்டிருக்கின்ற ஏழைகளோடு உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் 10 உடை எடுப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு உடையை உங்கள் தெருவிலே இன்றாவது ஒரு புத்தாடை கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஏங்குகின்ற உள்ளத்திற்கு அணிவித்து மகிழுங்கள். அதுதான் உண்மையிலேயே பாலன் இயேசு விரும்புகின்ற அவர் பிறப்புக்கான கொண்டாட்டம். இன்னும் சில மணி நேரங்களே இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. செல்லுங்கள், கடைகளுக்கு செல்லுங்கள். வாங்கியது போதும் நமக்காக, இனி வாங்குவோம் பிறருக்காக. யார் தங்களுக்காக வாங்கி கொள்ள முடியாதோ அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு. அதுவே அந்த பாலன் இயேசுவை நம் கரங்களில் ஏந்துவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்ற நல்ல தயாரிப்பு. ஈடுபடுவோம். தாவீது ஆலயம் கட்ட ஆசைப்பட்டான், ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். இன்று இஸ்ரேல் மக்களுக்காக குரல் எழுப்பி பாடுகின்ற நற்செய்தி பகுதியிலே செக்காரியாவினுடைய குழந்தை பிறக்காது என்று சொன்ன எலிசபெத்திற்கு யோவான் பிறந்தார் என்ற மகிழ்ச்சியிலே அவர் பாடுகிறார். இதோ இயேசுவும் பிறக்கப் போகிறார். பாடுவோம். நாமும் தாவீதோடும் செக்காரியாவோடும் ஏழைகளோடு பகிர்வதன் வழியாக இயேசு ஏழைகளின் மீட்பர், ஏழைகளுக்காக உழைப்பவர்களின் நண்பர். அவர் பிறக்கட்டும். இனியாவது உண்மையாக
உகந்ததாக ஏற்றதாக எளியவர்களோடு. ஆமென். இரு கரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். இரு கரம் ஏந்தி வருகின்றேன், இறைவா காணிக்கை தருகின்றேன். பரம்பொருளே நான் பலி பொருளாய் உன் திருப்பலியில் இணைகின்றேன். இரு கரம் ஏந்தி வருகின்றேன். நீரின்றி உலகம் அமைவது ஏது, நீயின்றி நானும் அது போல். நீ தந்த உயிரும் தாய் தந்த உடலும் நீ என மாறிட உமக்கே. கனிரசம் கலந்திடும் நீரா, இந்த பூமிக்குள் மறைந்திடும் வேரா. கனிரசம் கலந்திடும் நீரா, இந்த பூமிக்குள் மறைந்திடும் வேரா. இறைவா உனில் நான் கலந்திடுவேன். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்றபடி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனுடைய வருகையின் மாற்றியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெற அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை திருவயிற்றில் கருத்தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் இணைந்து நாங்களும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரிய இறை மக்களே, இதோ இயேசுவினுடைய பிறப்பு இன்னும் சில மணி நேரத்தில் நிகழவிருக்கின்ற வேளையிலே அதே ஆவியானவர், எந்த ஆவியானவர் கன்னி மரியாளை இயேசுவினுடைய அன்னையாக கருத்தரின் வழியாக மாற்றினாரோ அதே ஆவியானவர் இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் இறை திருமகனுடைய உடலாகவும் உதிரமாக மாற்றுகின்ற அந்த வேளையிலே நம்முடைய இதயங்களையும் திறந்து வைப்போம். இதோ நம்முடைய தயாரிப்புகளை இந்த ஆவியானவரோடு அர்ப்பணிப்போம். இந்த ஆவியானவருடைய ஆற்றல் பிறக்கின்ற பாலன் இயேசுவை நம் இதயத்திற்கு இட்டு வரட்டும். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை புகழ்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்னிட்டு மக்கு ஊழியம் புரிய தகுதியுள்ளனை ஏற்றுக்கொண்டு நவி மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறை மாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். இதோ இந்த திருப்பலியை இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக கண்டு பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இதயங்களையும் உமது அருளாலும் ஆசிராலும் நிரப்போம். மேலும் இவர்கள் எந்தெந்த நோக்கத்திற்காகவும் மன்றாட்டிற்காகவும் இப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் நீர் கருணையோடு செவிசாய்த்து பிறக்க இருக்கின்ற பாலன் இயேசு இந்த இதயங்களை தன் பிஞ்சு கரத்தினால் தொடவும் ஆசிரை வழங்கவும் இந்த மாதா தொலைக்காட்சியை மென்மேலும் ஒரு வழியிலே ஒளியிலே வழிநடத்தவும் தேவையான அருளை வழங்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனை முகர்ந்து உம் திரு முக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் இவ்வுலகில் நாங்களும் புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்கு பெற தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நம்மை அப்பா தந்தா என்று அழைப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்தபடி விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்கிய உன்னதமான அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமகனை தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் ஒத்துழைப்பாளர் திறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்விடித்தீர். இந்த புனிதமிக்க உடலாலும் வெத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்கள் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கற்றலில் கருத்துணி இருக்கச் செய்தலும் நான் ஒருபோதும் விட்டு என்னை பிரிய விடாதீங்க. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி. 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்லகேமிலே மாட்டடை கொட்டிலே மரியின் சூசையின் முன்பாக வந்து பிறந்த பாலநேசி இவர்தான். இதோ இன்னும் சில மணி நேரங்களில் நம்முடைய அனைத்து ஆலயங்களிலும் பிறக்க இருப்பவரும் இவரே. இதோ இன்றும் வந்திருக்கிறார் நம் இதய குடிலில் மீண்டும் மீண்டுமாய் பிறப்பதற்காக. இந்த அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் இவர் தருகின்ற இந்த விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருள் திறத்தை நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உம் வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரமருளும்.
அதனாலும் திருமகனுடைய பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன்வருவதை போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை மகிழ்ந்து வாழ்வில் கொண்டாட சென்று வாருங்கள். வாழ்வின் பணி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா. தூய கரைகள் மறையுதம்மா. உள்ளமும் துள்ளுதம்மா. உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.